இப்ப காரை வந்து முன்னாடியே பார்க் பண்ணிட்டாங்க. கூட்டம் அதிகமாக டிராவல் ஓன் டிராவல் விடல. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோல வரோம். இந்த செக் போஸ்ட் வரைக்கும் ஆட்டோல வரோம். இதனுடைய பின்னாடி நான் நிறைய எங்க இருக்கு என்ன அட்ரஸ் எல்லாமே நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இப்ப சவுண்ட்ல சரியா பேச முடியாது. அடுத்த வீடியோல அதை கண்டிப்பா சொல்றேன். இனிமேல் தான் நடைபயணம் இருக்கு. நடைபயணத்துல உங்களுக்கு ஃபுல்லா டீடைலா பேசுறேன். திருக்குறுங்குடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் எடுக்க கவர் பண்ணி எடுக்க. திருக்குறுங்குடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்பி கோயில் மேலே மலை மேலே இருக்கிறது. இது எங்கே இருக்குன்னா நம்ம வள்ளியூர் போகிற வழியில் ஏர்வாடிக்கு சைடில் ஒரு திருக்குறுங்குடிங்கிற ஒரு கிராமம். அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இது வந்து அதுக்கு மேலே மலை மேலே ஏறி நடக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மைல் 3 கிலோமீட்டர் இருக்குமாங்க. 3 கிலோமீட்டர் 3 மைலோ நடக்கணும். 3 கிலோமீட்டர் சம்திங் 3 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து நடந்து போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் இந்த செக் போஸ்ட் எல்லாம் செக்கிங் முடித்தாங்க. மேலே பிளாஸ்டிக் எதுவும் அலௌடு கிடையாது. செக்கிங் முடிச்சுட்டு இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே கும்பிட்டுட்டு கீழே இறங்குறாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டு, மதியம் ஆயிடுச்சு. இந்த பாப்பா 2 பேரும் முன்னாடி நடந்து போகிறாங்க. மஹி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ஏங்க அப்படியே பார்ப்போம். போகிற வழியெல்லாம் எல்லாமே என்னன்னு பார்ப்போம். போட்டோம் வாங்க, அப்படியே நடந்தே போவோம். அப்படியே இயற்கை அழகாக பார்த்துக்கிட்டே போகணும். இந்த குளிக்கிறது, ஆறு ஓடுது. ஆறு ஓடுதா, மேலே தான் அதிகமாக தண்ணி விடும். மேலே அப்படியே காட்டலாம். மேலே அப்படியே தண்ணி ரொம்ப விடும். ஓகே, சாமி கும்பிட போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்த்தேன். பாதையை பாருங்க. ரோடெல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, மேலே ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். படி மாதிரி போகும். ஆனால் படி ஒரு மாதிரி ஹெவியாக தான் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். அது மாதிரி ஜீப்புங்க அடிக்காங்க. பின்னாடி பாருங்க வண்டி வருது, கவர்மெண்ட் வண்டி வருது. ஃபாரஸ்ட் ஏரியானால கவர்மெண்ட் வண்டி வருது. நல்லா இருக்கு. மரம் ஒடிஞ்சிருக்கா? அது வந்து யானை வந்து அதை வந்து ஒடிச்சிருக்கும் அந்த இடத்த. தண்ணி இல்லையா? கம்மியா இருக்கு, அதிகம் ஓடும். குழந்தையெல்லாம் எப்படி வராங்கன்னு பாருங்க. சின்ன குழந்தைங்கள எவ்வளோ ஒரு இதாக நல்லா நடந்து வராங்கன்னு. சின்ன குழந்தை பாருங்க, அது வாட்டில் நடந்து வருது. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள்லேருந்து எல்லாரும் வருவாங்க. என்னடா? ஆமாம், நல்லா அழகாக இன்ட்ரெஸ்டாக வருது பாரு. லம்புதா பெருமாள் பார்த்துக்கிட்டு வர இழுத்துட்டு போயிடுவாரு. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், வைசாலி வரைக்கும் நடந்து வராங்க. கஷ்டப்பட்டாதான் முடியும்ண்ணே. நடந்து போகணும். கஷ்டப்பட்டாதான் எதுவும் ஈஸியாக கிடைக்கும். குட்டி பிள்ளை வாங்க பாருங்க, கை குழந்தையோடலாம் கையில் குழந்தை தூக்கிட்டு வராங்க. வைசாலி நடந்து வராங்க. வைசாலியை விட நம்ம நடக்க முடியாமல் ஆயிட்டோம். என்ன இந்த அம்மா பாருங்க. ஓகே, நாங்கள் போய் தண்ணி இருக்கிற ஏரியா பார்ப்போம். பாருங்க, பெருமாளை தரிசனம் பண்ண வந்துக்கிட்டு இருக்கோம். வெயில் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வேர்த்து ஊற்றுது. கோவிந்தா 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 சொல்லிட்டே போண்டிதான். ஆமாம், மனசுக்குள்ள அப்படி சொன்னா தான் அவர் நம்மளை வந்து மலையில் ஏற்றி விடுவார். சூப்பர் இடம். ஆமாம், அவரை ஏற்றி விடுவார், ஏற்றி விட மாட்டார். நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு பவர்ஃபுல் கோயில். ஆமாம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். வாங்க வாங்க, கோயிலே பார்ப்போம். மெதுவாயிருமா, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாதை. ஆமாம், எப்படி ஏறுதாங்க வயசானவங்கெல்லாம். ஒரு குச்சி வச்சுக்கிட்டியா மணி வேணா? குச்சி வச்சு வேணா ஏறுதியா? எப்படி இருக்கு? பயங்கரமான பாதை தான்.
பிள்ளைய முன்னாடி போயிட்டாங்க. ஆமாம், காடு முடான பாதையில் கடந்து வந்தால் தான் போயிட்டாங்க. ஏழுமலையான தரிசனம் பண்ண முடியும். ஒரு சின்ன பிள்ளைங்க வாங்க, அதனால் அவள் போயிட்டாங்க. ஆமாம், எங்களுக்கு கொஞ்சம் சார்ஜ் இறங்குது. ஆமாம், அப்படியே ஆனால் இப்போ போயிடும் வண்டி மேலே. அது வண்டி போயிடும். இங்கே கீழே எவ்வளோ பள்ளம்னு பாருங்க. கீழே வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறு அப்படியே நம்ம போகிறோம்ல, இதே ஆப்போசிட் மேலே மலை. மலை. ஆமாம், இந்த ஆறு வந்து நம்ம போகிற இடத்துல அந்த கோயில் குளிக்கலாம் அங்கே இருக்கு. இப்போ மலைக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். பத்தியிலா நீங்கள் சின்ன பிள்ளைய வந்துடுறீங்க என்ன? ரைட்டு. எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? பாருங்க மலை. பாதையை பாருங்க. பார்த்து வாங்க, பார்த்து வாங்களா? பிடிச்சா எங்கடா பார்த்து வர. போ போ. நீ போகவும் செய்யலாம், வரவும் செய்யலாம். வந்தாச்சு காமிக்கிங்க. நம்பி. நாங்கள் கோயிலுக்கு அப்படி போகிறோம். நம்ம ஆமாம், அப்படி போவோம். அப்படி நினைங்க. சரிடா, கீழே தண்ணி ஓடுது. வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். பார்ப்போம். ஏமா ஏமா இந்த அவரை ஜூம் பண்ணி காட்டட்டா? பக்கத்தில் போய் காப்போம். வாங்க, வந்தாச்சு. கோயில் வரிசையை பாருங்க. கூட்டம் இப்பவும் கூட்டம் இருக்கத்தான் செய்யுதுன்னு. கூட்டம் பரவாயில்ல. தண்ணி பத்தியா நல்லா குளிக்கலாம். சூப்பராக குளிக்கலாம். நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். கீழே போய்கிட்டு இருக்கோம். கீழே குளிக்காங்க. இப்ப அவர் 2 குளிக்க போறாங்க. லயன் பாருங்க. லயன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மேல அங்க மேலதான் இருக்கு கோயில். அங்கதான் போகணும். இது வந்து ஆறு ஓடுது பாருங்க. திருக்குறங்குடி ஆறு. இந்த இருக்கு பாருங்க. பாடி எப்படி இருக்கு விழுகிறத பாருங்க. என்ன சருகம். இங்க வேண்டாம். அங்க சங்கிலி போத்தார் இருக்காரு அந்த கோயில்ல. அங்கேயும் போய் சாமி கும்பிடுவோமா. இதுல சரிகிறோம். என்ன அப்படி கூட இறங்கலாம். என்ன ஏரியா செம்ம ஆறு தண்ணி சூப்பரா இருக்கு. வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சு கொண்டு வந்தேன். நல்லா இருக்கா சாப்பாடு? இந்த சூடு இருக்கு. இந்த பாறையிலையும் இந்த மலைகளுக்கு நடுவுலையும் கிளைமேட் மலை மேகமாக இருக்கு. இதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மலை மேகம். லைனில் நிற்கும். என்ன மலை பரவாயில்ல. ஆமாம், லைனில் நிற்கும். இந்த லைன் போகுது. இங்கே போய் மேலே கோயிலுக்கு போகணும். இந்த பேபிஸ் லைனில் நிற்கிங்களா? எவ்வளோ நேரமாக நிற்கிங்க? ரைட்டு. கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. வாங்க போவோம். ஆமாம், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வருஷம் இல்லை. சரி, உள்ளே போகிறோம். என்னங்க கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சோம். இப்போ உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணுவோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்ப்போம். அதனால் என்ன மாற்றி சுற்ற விட்டாங்க. இந்த சுற்றி போகிறது மாற்றி சுற்ற விட்டாங்க. அப்படி தான் விடுவாங்க. இப்போ இப்படி கூடி விட்டுட்டாங்க. வாங்க பெருமாளை போய் உள்ளே போய் கும்பிடுவோம். இதுதான் கோயில்.
சாமி நல்லா கும்பிட்டாச்சு. வெளியில வந்து கீழே இறந்து டைம் ஆயிடுச்சு. என்ன இது சங்கிலி பூதத்தார். இங்கே இருக்கிறது சங்கிலி பூதத்தார். இதை நல்லா என்னுடைய குலதெய்வம், அப்பா வீட்டு குலதெய்வம் இதுதான். நல்லா கும்பிட்டுட்டு போவோம். சஞ்சொங்கல் இதுதானா அங்கே சுரேந்திரனார் கோயிலில் உள்ள சங்கிலி பூதத்தார். இது இங்கேயும் இருக்குது. சாமி கும்பிட்டாச்சு, நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பாருங்க, இங்கே வந்து சங்கிலி பூதத்தார் இருக்காரு. இங்கே தண்ணி வந்து பெரிய ரொம்ப ஆழமான தண்ணி, சவுண்டில் சரியாக கேட்காது. இதனுடைய கதை விரிவாக்கம் இல்லை, இன்னொரு வீடியோவில் நான் சௌரியமாக கரெக்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா கூட்டம் அகோர கூட்டம், ரொம்ப கூட்டம். இந்த கூட்டம் நான் எதிர்பார்க்கலை. எல்லாமே பேசலாம்னு நினச்சி இந்த கூட்டத்தை எதிர்பார்க்கலை. வாங்க, இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.